மக்கள் அனைவருக்கும் வணக்கம். சமீபத்துல பள்ளி கல்வித்துறை அமைச்சர் ராஜ்மோகன் அவர்கள் ஊடகங்கள் முன்னிலையில ஒரு அறிவிப்பை வெளியிட்டு இருந்தார். அந்த அறிவிப்புல அவர் என்ன சொன்னார் அப்படின்னா, பள்ளிகளில் மாணவர்கள் கயிறு கட்டிட்டு வரக்கூடாது, சாமி கயிறு அப்படின்னு எதுவுமே கட்டக்கூடாது. சிவப்பு கயிறு, மஞ்சள் கயிறு, பச்சை கயிறு, கருப்பு கயிறு, இந்த மாதிரியான கயிறுகள் கட்டிட்டு வரக்கூடாது. இது சாதி மத அடையாளங்களை வெளிப்படுத்தும் விதமா இருக்கு. அதனால இந்த கயிறு எல்லாம் கட்டிட்டு வரக்கூடாது, அதுக்கு தடை விதிக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி நம்ம பள்ளி கல்வித்துறை அமைச்சர் ராஜ்மோகன் பேசியிருந்தார். இப்போ பள்ளி கல்வித்துறை அமைச்சருக்கு நாம சில கேள்விகளை கேட்கணும் இல்லையா? அதாவது தமிழ்நாடு முழுவதும் இருக்கக்கூடிய அரசு பள்ளிகள் உண்மையிலேயே மதசார்பற்ற பள்ளிகளாக, அனைவருக்கும் பொதுவான பள்ளிகளாக இருக்கிறதா அப்படிங்கிற ஒரு கேள்வியை நாம முன்வைக்கணும். இதற்கு அமைச்சர் பதில் சொல்வாரா அப்படின்னு கேட்டா சொல்ல மாட்டார். ஆனா நாம சொல்றோம். என்ன சொல்றோம் அப்படின்னா, தமிழ்நாடு முழுவதும் அரசு பள்ளிகள் இருக்கு. நிறைய அரசு பள்ளிகள் கிறிஸ்தவ மதம் சார்ந்த அரசு பள்ளிகளா இருக்கு, இஸ்லாமிய மதம் சார்ந்த அரசு பள்ளிகள் இருக்கு. ஆனா இந்து மதம் சார்ந்த அரசு பள்ளிகள் எங்க இருக்கு தமிழ்நாட்டுல? நான் என்ன சொல்றேன், இந்த கிறிஸ்தவ மதத்தை பரப்பும் விதமாக சிஎஸ்ஐ மேல்நிலை பள்ளி, சிஎஸ்ஐ உயர்நிலை பள்ளி, இப்படியெல்லாம் பெயர் கொண்ட அரசு பள்ளிகள் தமிழ்நாடு முழுக்க இருக்கு. அந்த பள்ளிகள்ல பைபிள் தான் வாசிக்கணும் பிரேயர்ல. எல்லா மாணவர்களும், இந்துக்களும், அதாவது இந்து மதத்தை சேர்ந்த மாணவர்களும் பைபிள் வாசிக்கணும். மாணவர்கள் அவங்களுடைய அட்டெண்டன்ஸ் பிரகாரம் வருஷப்படி தினம் ஒரு மாணவர் அப்படிங்கிற விதத்துல பைபிள் வாசிக்க சொல்றாங்க. இது அரசு பள்ளிகள்ல நடக்குது. அதே போல அரசு பள்ளிகள்லயே உருது பள்ளி இருக்கு, கவர்மெண்ட் உருது ஸ்கூல் இருக்கு. சரிங்களா? இப்போ கிறிஸ்தவ மதம் சார்ந்த பள்ளிகள், இஸ்லாமிய மதம் சார்ந்த அரசு பள்ளிகள் இருக்கு. அப்ப இந்து மதம் சார்ந்த அரசு பள்ளிகள் ஏன் இல்ல அப்படின்னு பார்க்கும் பொழுது அங்கதான் இருக்கு இந்த இத்தனை ஆண்டு கால திராவிட கட்சிகளோட சூழ்ச்சி. சரி, 60 ஆண்டு கால திராவிட ஆட்சியில அரசு பள்ளிகள்ல கிறிஸ்தவ மதம் வளர்க்கப்பட்டது, இஸ்லாமிய மதம் வளர்க்கப்பட்டது, ஆனா இந்து மதம் அழிக்கப்பட்டது. இந்துக்கள் அதாவது இந்து மதத்தை சேர்ந்த மாணவர்கள் நெற்றியில விபூதி வைக்க கூடாது, குங்குமம் வைக்க கூடாது, சாமி கயிறு கட்டக்கூடாது, அவங்க சபரிமலைக்கு மாலை போடக்கூடாது, இல்ல சமயபுரத்துக்கு மாலை போடக்கூடாது. இந்த மாதிரி அவர்களுடைய இந்துக்கள் அவங்களுடைய வழிபாடுகளின் அடையாளங்களை வெளிப்படுத்தும் விதமாக எந்த ஒரு விஷயத்தையுமே செய்யக்கூடாது, பள்ளிக்கூடங்கள்ல தெரியக்கூடாது அப்படிங்கிற மாதிரி இவங்கெல்லாம் பண்ணி வச்சிருந்தாங்க ஒரு 60 வருஷமா. சரிங்களா? இப்போ தாவேகா ஆட்சி வந்துருச்சு. சரி, திராவிட மாடல் ஆட்சி, அதுல இருந்து ஒரு மாற்று தான் தாவேகா. இந்த தாவேகா அரசு அனைத்து மதத்திற்கும் பொதுவான அரசு அப்படின்னு நான் சொல்லலங்க, நம்ம தமிழ்நாடு முதலமைச்சர் விஜய் அவர்கள் சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாம தாவேகா அமைச்சர்கள் எல்லாருமே சொல்றாங்க, எல்லா மதத்திற்கும் பொதுவான அரசு தாங்க எங்க அரசு அப்படின்றாங்க. சரிங்க, அப்ப கவர்மெண்ட் ஸ்கூல்ல இப்ப வரைக்கும் குங்குமம் வைக்க கூடாது, விபூதி வைக்க கூடாது, சாமி கயிறு கட்டக்கூடாதுன்னு தடை இருக்கே, அதை நீக்குங்க. இதே அரசு பள்ளிகள்ல இஸ்லாமிய மாணவிகள் பர்தா அணிஞ்சிட்டு வராங்க, அவங்க மத அடையாளங்களோட வராங்க. ஆனா அதற்கெல்லாம் இங்க எந்த தடையும் கிடையாது. நான் என்ன சொல்றேன், அவங்க அடையாளத்தோட அவங்க வரட்டும்ங்கிறேன். ஆனா இங்க இந்துக்களுக்கு மட்டும் ஏன் கட்டுப்பாடு, இந்து மதத்தை பின்பற்றக்கூடிய மாணவர்களுக்கும் மாணவிகளுக்கும் மட்டும் ஏன் கட்டுப்பாடு அப்படிங்கறத எங்களுடைய கேள்வி. இப்ப ராஜ்மோகன் சொல்றாரு, சாமி கயிறு கட்டிட்டு வராதீங்க, கயிறு கட்டக்கூடாது அப்படின்னு, பர்தா போட்டுட்டு வரக்கூடாது முஸ்லிம் மாணவிகள் அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்வதற்கு ராஜ்மோகனுக்கு தைரியம் இருக்கா? பள்ளிக்கல்வித்துறை அமைச்சருக்கு. அப்போ எல்லா மதத்துக்கும் சமமான ஆட்சியை கொடுக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இங்க இந்து மதத்திற்கு எதிரான ஆட்சியை தான் மறுபடியும் தாவேகா கொடுக்குது. டிஎம்கே 2.0 தான் இந்த தாவேகா. ஆட்சிக்கு வந்ததுல நமக்கு சந்தோஷம் தான், அதுல மாற்று கருத்து இல்ல. திராவிட கட்சிகள் அழிஞ்சு புதிய ஆட்சி வந்திருக்கு. ஆனா இந்த ஆட்சியும் போக போக திமுக என்ன செஞ்சதோ, திராவிட கட்சிகள் 60 வருஷமா என்ன செஞ்சதோ அதைத்தான் தாவேகாவும் செய்கிறது. இங்கே இந்து மதத்திற்கு ஆதரவாக, நாங்க என்ன சொல்றோம், இந்து மதத்துக்கு ஆதரவெல்லாம் கட்சி வேண்டாம், இந்து மதத்தையும் மற்ற மதங்களோடு ஈக்குவலா சமமா பார்க்கக்கூடிய ஒரு அரசாங்கம் வேணுங்கிறோம். அப்போ இங்க இந்து மதத்துக்கு நிறைய கட்டுப்பாடுகள் உண்டு, இந்து மதத்தை சேர்ந்த மாணவர்களுக்கு கட்டுப்பாடுகள் உண்டு. ஆனா மற்ற மதங்களுக்கு கட்டுப்பாடு இல்ல. மற்ற மதங்களுக்கு கவர்மெண்டே உதவி பண்ணுது. அரசு உதவி பெறும் கிறிஸ்தவ பள்ளி இருக்கு, அரசு உதவி பெறும் உருது பள்ளி, முஸ்லிம் பள்ளி இருக்கு. ஆனா அரசு உதவி பெறும் இந்து மதத்தை சார்ந்த பள்ளிகளோ அல்லது வேத பாடசாலைகளோ தமிழ்நாட்டில் இல்ல. இப்ப இதற்கெல்லாம் பள்ளி கல்வித்துறை அமைச்சர் ராஜ்மோகன் பதில் சொல்லுவாரா?
அப்போ உங்களுடைய அந்த உண்மையான முகம், உங்களுடைய திராவிட முகமூடி, அதாவது எப்படின்னா வெளியில வந்து தமிழக வெற்றி கழகம்னு பேர் வச்சுக்கிட்டு முகமூடி போட்டுக்கிட்டு உள்ளுக்குள்ள திராவிட வெற்றி கழகமாகத்தான் இந்த கட்சி இருக்கிறது. இப்ப ராஜ்மோகன் அவர்களுக்கு நாம என்ன கேள்வி கேட்கிறோம்னா, நீங்க உண்மையிலேயே மதசார்பற்ற அரசு அப்படின்னா, எல்லா மதத்தையும் சமமாக பார்க்கக்கூடிய அரசு அப்படின்னா, இந்து மதம் சார்ந்த அரசு பள்ளிகளை கொண்டு வாங்க, வேத பாடசாலைகளை தமிழ்நாடு அரசு நிதி உதவி செஞ்சு வேத பாடசாலைகளை சொந்தமா நடத்துங்க. இதெல்லாம் உங்களால செய்ய முடியுமா? நீங்க வந்து கிறிஸ்தவ மதம் சார்ந்த பள்ளிகளுக்கு நிதி உதவி கொடுக்கறீங்க, இஸ்லாமிய மதம் சார்ந்த பள்ளிகளுக்கு நிதி உதவி கொடுக்கறீங்க. கவர்மெண்ட் ஸ்கூலே வந்து கிறிஸ்டின் ஸ்கூல், முஸ்லீம் ஸ்கூல் இருக்கு, ஆனா இந்துக்களுக்கு ஸ்கூல் இல்ல. அப்போ நீங்க வந்து ஒருதலை பட்சமாக செயல்படுறீங்க அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டை நாங்க வைக்கிறதுல என்ன தவறு இருக்கு ராஜ்மோகன் அவர்களே? அதாவதுங்க, இந்த பள்ளி கல்வித்துறை மட்டும் இல்லங்க, இன்னும் நிறைய டிபார்ட்மெண்ட் இருக்கு கவர்மெண்ட்ல. இப்படி எல்லா துறைகளிலும் பார்த்தீங்கன்னா இவங்க டிஎம்கே 2.0வாகத்தான் தற்பொழுது செயல்பட்டு வருகிறார்கள். பிராமணர்களுக்கு 2 அமைச்சரவையில இடம் கொடுத்தாங்க, 2 ஓகே. அதெல்லாம் வந்து இவங்க ஓட்டு கணக்கை வச்சு கொடுத்திருக்காங்க அப்படின்னு கூட நம்ம எண்ணிக்கலாம். சரி, அது வந்து சந்தோஷம்தான். சமூக நீதி அடிப்படையில எல்லா சமூகத்திற்கும் வந்து ஒரு சமமான அங்கீகாரம் கிடைக்கணும் அப்படிங்கிறது உண்மைதான். அது மட்டும் இல்லாம பட்டியல் சமுதாயத்தை சேர்ந்த 7 அமைச்சர்களை 8 அமைச்சர்களை வந்து கொடுத்திருக்கிறாங்க தாவேகா. அதுலலாம் வந்து வரவேற்கத்தக்கதுதான், நான் இல்லைன்னு சொல்லவே இல்லை. ஆனா ஒரு பக்கம் வந்து பாத்தீங்கன்னா குழந்தைய கிள்ளி விட்டுட்டு இன்னொரு பக்கம் தொட்டிலையும் ஆட்டி விடுறாங்க. சோ இதுதான் வந்து தாவேகா மீது இருக்கக்கூடிய ஒரு சந்தேகத்தை வந்து நமக்கு அதிகப்படுத்துது. அது மட்டும் இல்லாம தாவேகா ஆட்சியில வந்து பாத்தீங்கன்னா இந்த கிறிஸ்தவ மதமாற்றமும் கொஞ்சம் அதிகரிச்சிருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. இந்த கிறிஸ்தவ மதமாற்றும் கும்பல்கள் வந்து ஒவ்வொரு ஊரா போயிட்டு இப்ப மதமாற்றும் வேலையை ரொம்ப தீவிரப்படுத்துறாங்க. சமூக வலைதளங்கள்ல அவங்க இந்த மதமாற்றம் தொடர்பா பதிவு போடுறாங்க. இனிமே எங்களுடைய ஆட்சி, தென்னிந்தியா முழுக்க இனிமே எங்களுடைய ஆட்சி தான் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. கேரளாவுல காங்கிரஸ், தமிழ்நாட்டுல தாவேகா, ஆந்திராவுல அடுத்த எலெக்ஷன்ல ஜெகன்மோகன் ரெட்டியை நாங்க ஜெயிக்க வைப்போம், இப்ப தெலுங்கானாவுல எங்களுடைய ஆட்சி, கர்நாடகாவுல எங்களுடைய ஆட்சி அப்படின்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. சோ காங்கிரஸ் மற்றும் கிறிஸ்தவ மிஷனரிகள் இவங்க 2 பேரும் சேர்ந்து ஏதோ ஒரு கூட்டு சதி செய்யறாங்களோ அப்படிங்கிற ஒரு சந்தேகம் நமக்கு எழுகிறது. அதை பத்தி நம்ம தனியா இன்னொரு வீடியோ போடுவோம். நிச்சயமா அவங்க ஒரு மிகப்பெரிய கூட்டு சதி செய்யறாங்க, காங்கிரசும் கிறிஸ்தவ மிஷனரிகளும். சரிங்களா? அதை பற்றி ஒரு தனி வீடியோ கண்டிப்பா வரும். இப்போ இந்த பள்ளிக்கல்வித்துறையை பொறுத்த வரைக்கும் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் ராஜ்மோகன் அவர்களே தயவு செய்து இந்து மதத்தை அழிக்கக்கூடிய வேலைகளையும் இந்து மத அடையாளங்களை அழிக்கக்கூடிய வேலைகளையும் நீங்க செய்யாதீங்க. அப்படி செஞ்சீங்கன்னா மீண்டும் ஒரு முறை தாவேகா வந்து ஒரு மிகப்பெரிய பின்விளைவுகளை சந்திக்கும். சரிங்களா? இப்ப வந்து மெஜாரிட்டி இல்லாம நீங்க வந்து ஒரு மிகப்பெரிய விளைவுகளை சந்திச்சீங்க, ரொம்ப கஷ்டப்பட்டீங்க. எப்படியாச்சும் மெஜாரிட்டி வந்துடாதா, யாரு கூடயாவது கூட்டணி சேர்ந்து அப்படின்லாம் முயற்சி பண்ணீங்க. இப்படி இந்து மதத்திற்கு எதிரான வேலைகளை நீங்க தொடர்ந்து செஞ்சீங்கன்னா அடுத்த எலெக்ஷன்ல நீங்க தோல்வி அடைவதற்கான வாய்ப்புகளும் அதிகமாக உள்ளது என்று சொல்லிக்கொண்டு இந்த பதிவை நான் முடித்துக் கொள்கிறேன். மீண்டும் அடுத்த நல்ல பதிவோடு உங்களை வந்து சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.